Hi friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம வீட்ல இட்லி மாவு தோசை மாவுலாம் இல்லாத டைம்ல ரொம்ப ஹெல்தியா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். ரவா கோதுமை மாவு மைதா மாவு எதுவுமே இல்லாம ரொம்ப ஈஸியாவும் ரொம்ப ஹெல்தியாவும் இன்னைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸா வரும். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு, இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 கொத்து கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. வெங்காயம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. 1 கேரட் நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 தக்காளி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 5-6 போல் பீன்ஸ் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 2-3 நிமிஷம் வரைக்கும் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காய்கறிங்க நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதுலேருந்து இப்போ ஒரு பெரிய பால் சைஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. நம்ம உள்ளங்கை சைஸுக்கு ஃப்ளாட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசை தவா வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 கரண்டி அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் மேலே வச்சுட்டு மேலே திரும்ப 1 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துருங்க. ஸ்டஃபிங் ஃபுல்லாக நல்லா க்ளோஸ் ஆகிருக்க மாதிரி மாவு சேர்த்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 1 நிமிஷம் வரைக்கும் வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திருப்பி விட்டுருங்க. திருப்பி போட்டு நல்லா 2 சைடு செவந்து வந்ததுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதே போல் ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.